ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சோயா மீல் மேக்கர் வச்சு சுவையான பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து பாஸ்மதி அரிசி 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரமாக தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 1 கேரட், ஒரு காரத்துக்கு 1 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு சோயா சங்க்ஸ், அதாவது சோயா மீல் மேக்கரை சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற போட்டு வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நல்லா பச்சை தண்ணியில் கழுவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நான் 2 வெட்டி போடுறேன். சின்ன சைஸாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால தான் நான் கட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. மசாலாவில் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ வாங்க எப்படி பிரியாணி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காய வச்சுருங்க. நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட் சேர்த்துருங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணியும் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து காய்கறி இது தான் சேர்க்கணுன்னு இல்லை, எந்த காய்கறினாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருந்தா அந்த சோயா மீல் மேக்கரை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் இருக்கிற அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தா அந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துடலாம். நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணியை வந்து மசாலா மிக்ஸ் பண்ண பாத்திரத்தில் நான் அளந்து ஊற்றி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை கரெக்டாக இருக்குன்னா அப்படியே விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வெயிட் போட்டுடலாம். இப்போ மூடி வச்சுட்டு மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சுவையான சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ரைட்டா, முட்டை மசாலா இது வச்சுலாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.